கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமிரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்து நேர் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வருவதை நான் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நான் கருதுகிறேன். உங்களில் அநேகர் எங்களை தொடர்பு கொண்டு எங்களை நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீர்கள். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அன்பானவர்களே, உங்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் உங்கள் ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். தொடர்ந்து உங்களுடைய தனி ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களில் இந்த ஊழியங்களை நினைத்து கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆமீன். ஒரு சகோதரனை போல, ஒரு மகனை போல நீங்கள் நேசித்து எனக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே இருக்கிறது. உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்கள் சந்தோஷத்தை நேர் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, நாம் அறியாத வழியிலே நம்மை நடத்துகிற தேவன், நமக்கு தெரியாத ஒரு பாதையிலே நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரத்தின் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, எப்படிப்பட்ட தேவன்! நாம் அறியாத வழியில நம்மை நடத்துகிறவர், நமக்கு தெரியாத பாதையில நம்மை அழைத்து கொண்டு போகிறார், நமக்கு ஒரு புதிய பாதையை ஏற்படுத்துகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில் நம்முடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு மிகுந்த பிரயாசப்பட்டு தோல்வி அடைந்து போயிருப்போம். சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக பல வருஷமா நம்ம போராடி சோர்ந்து போனவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் வெகு காலம் காத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு வழியிலே தொடர்ந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக போராடுகிறீர்கள், பிரயாசப்படுகிறீர்கள், ஆனால் பெற்றுக்கொள்ள உங்களால் முடியவில்லை. நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நன்மையை சுதந்திரித்துக் கொள்வதற்காக, அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக, இல்லாவிட்டால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த மாற்றத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஏதோ ஒரு வழியிலே நீங்கள் தொடர்ந்து போராடி பிரயாசப்பட்டு பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களோடு கூட தான் தேவன் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் மகனே, என் மகளே, நீ அறியாத வழியிலே நான் உன்னை அழைத்து கொண்டு போவேன். உனக்கு தெரியாத ஒரு பாதையிலே நான் உன்னை நடத்த போகிறேன். நீ அறியாத வழியில் உன்னை நடத்துவேன். உனக்கு தெரியாத ஒரு பாதையில் நான் உன்னை அழைத்து கொண்டு போகிறேன். ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு தெரியாத ஒரு பாதையில் நீங்கள் என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும்? ஏன் தெரியுமா? உங்களுக்கான நன்மை, உங்களுக்கான விடுதலை, உங்களுக்கான ஆசீர்வாதம், உங்களுக்கான அற்புதம், உங்க குடும்பத்திற்கான விடுதலை, சமாதானம் அந்த பாதையில தான் இருக்கிறது. தேவன் அந்த பாதையில் உங்களை அழைத்து கொண்டு போகிறார். ஏனென்றால் நீங்கள் அந்த பாதையை அறியாதவர்களாயிருக்கிறீர்கள். எப்படி ஒரு குருடன் பாதை அறியாதவனாக அலைந்து 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 திரிந்து கொண்டே இருப்பானோ,
தான் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியாதபடிக்கு ஒரு தவறான பாதையிலே அலைந்து சுத்தி சுத்தி திரும்பவும் அதே இடத்தில் வந்து நிற்கிற ஒரு குருடனை போல உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஒரு வேலைக்காக, திருமணத்திற்காக, கற்பத்தின் கனிக்காக, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் சுகம் அடைவதற்காக, உன் கணவனுடைய மன மாற்றத்திற்காக, உங்கள் குடும்ப பிரச்சனையில் ஒரு தீர்வு உண்டாக நீங்கள் போகாத பாதையே இல்லை, நீங்கள் எடுக்காத முயற்சியே இல்லை, நீங்கள் செய்யாத காரியமே இல்லை. அலைந்து 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 கடைசியில் ஆரம்பித்த இடத்திலே வந்து நிற்கிறீர்கள். நன்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கான சரியான பாதையை இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. உங்கள் விடுதலைக்கான சரியான வழியை நீங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. கண்டுபிடிக்க முடியாத குருடரை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எங்கே எனக்கான விடுதலை இருக்கிறது? என்ன செய்தால் என் வாழ்க்கையில் மாற்றம் வரும்? இனி எந்த போனால் என்னுடைய வாழ்க்கையில விடுதலை வரும் என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இப்பொழுது உண்டானால் ஒரே பதில்தான், தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஒரு பாதை இருக்கிறது. அதில் அவரே உங்களை நடத்தி செல்வார். இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இப்பொழுது உங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுங்கள். அப்பா, இதுவரைக்கும் என் மனம் போன போக்கில் நான் போயிட்டேன். என் மன விருப்பத்தின்படி அலைஞ்சு திரிந்து நன்மையை காண முடியல. இப்போ ஒரு தீர்மானம் பண்றேன்ப்பா, நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த வழியில, நீர் எனக்காக முன்குறித்திருக்கிற அந்த பாதையில் நீங்களே என்னை நடத்தி செல்லுங்க. நீங்களே என்னை கரம் பிடித்து அழைத்து கொண்டு போங்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கரம் பிடித்து அழைத்து கொண்டு போவது போல, நடக்க தெரியாத ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் தன் கரத்தை பிடித்து நடத்துவது போல என் தேவனே என்னை நடத்தும். ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். அதிசயமாய் நடத்துவார். அதிசயமாய் நடத்துவார். 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்தில் நடத்தினார். அவர்கள் அறியாத பாதை, அவர்களுக்கு தெரியாத பாதை, அவர்கள் அறியாத வழியில அவங்களை நடத்தி, அவங்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். புதிய பாதை எனக்கு தெரியாது, இந்த பாதை எங்கே போகிறது, எப்படி போகிறது தெரியாது. தேவன் அந்த என்ன செய்கிறார், அப்படியே அழைத்து கொண்டு வந்துட்டு அவர் போயிடல. வசனம் சொல்லுது, அந்த பாதையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்குகிறார். அந்த பாதையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்குகிறார். கோணலானதை செவ்வையாக்குகிறார். கோணலானதை செவ்வையாக்குகிறார். இந்த காரியங்களை செய்து கடைசி வரைக்கும் அவங்களை கைவிடாதிருக்கிறார். சிலர் நம்மை நடத்துவார்கள். நாம் பாதை அறியாது நிற்கும் பொழுது, நாம் பாதை தெரியாதவர்கள நிற்கும் பொழுது சிலர் நமக்கு இந்த வழியா போங்க, இதுதான் நீங்க போக வேண்டிய பாதை என்று வழிகாட்டுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், இப்படியே போய் அப்படியே திரும்பி நீங்கள் அதன் பிறகு அப்படியே போக வேண்டும் என்று ஒரு வழி சொல்லுவார்கள். நமக்கு விளங்காது. இந்த வழியா போனால் நீங்கள் போய் சேர்ந்து விடலாம் என்று சொல்லுவார்கள். இந்த வழி எப்படி இருக்கும், அதில் நாம் எப்படி நடப்போம், எப்படி முன்னேறுவோம், எதுவும் நமக்கு தெரியாது. அவர்கள் சொல்லிவிட்டு போய் விடுவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்படி அல்ல. அவர் இந்த வழியாக நீங்கள் போங்கள், நீங்கள் போக வேண்டிய வழி இதுதான் என்று காட்டிவிட்டு நம்மை கைவிடுகிறவர் அல்ல.
தனியே விடுகிறவர் அல்ல, நம்மோடு கூட வருகிறவர். அந்த வழியில் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை கோணல்களை அவர் செவ்வையாக்குகிறார். நமக்கு முன்பதாக நடந்து போய் அந்த வழியில் இருக்கிற அத்தனை இருளையும் வெளிச்சமாக்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன்தான் சிலுவையில் தன்னை நமக்காக பலியாய் ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசுவை போல ஒரு அன்பான தெய்வத்தை நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறவர். இந்த வழியில் என் மகனை தனியா விட்டா அவன் எப்படி போவான் என்று நமக்காக பரிதவிக்கிறவர். நம்மோடு கூட வருவார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஒரு சகோதரன் தன் வாழ்க்கை பிரயாண பாதையை தரிசனத்திலே பார்க்கிறார். அதில் இவர் மிகவும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருந்த காலகட்டத்திலே இவர் நடந்து வந்த பாதையிலே 4 பாத சுவடுகள் இருக்கிறது. அதாவது 2 பேருடைய கால் தடங்கள், 4 பாத தடங்கள் இருக்கிறது. இவர் மிகவும் சிரமப்பட்ட உபத்திரவப்பட்ட காலகட்டத்திலே பார்க்கும் பொழுது அதில் 2 பாதச்சுவடுகள் மாத்திரம் இருக்கிறது. இப்பொழுது இவர் தேவனிடத்திலே கேட்டார், ஆண்டவரே, நான் மிகவும் சந்தோஷமாயிருந்த நாட்களில் 4 காலடி தடங்கள் இருக்கிறது. ரொம்ப உபத்திரவப்பட்ட காலத்தில் 2 காலடி தடம் தானே இருக்குது. அப்போ நான் மிக உபத்திரவப்பட்ட போது நீங்கள் என் கூட என்னை கைவிட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு அந்த சகோதரன் தேவனிடத்திலே கேட்டான். கர்த்தர் சொன்னார், மகனே, நீ சந்தோஷமா இருந்த நாட்களை பாரு, அதில் 4 கால் தடம் இருக்கிறது. 2 உன்னுடையது, 2 என்னுடையது. நான் அப்பொழுது உன்னை என் வலது கரத்தை பிடித்து உன்னை நடத்தினேன். என் கரம் பிடித்து உன்னை நான் நடத்தி கொண்டே போனேன். நீ மிகவும் உபத்திரவப்பட்ட காலகட்டத்திலே 2 கால் தடம் தெரிகிறது பாத்தியா? அது உன்னுடைய கால் தடம் அல்ல, அது என்னுடைய கால் தடம். உன்னை நான் அந்த நாட்களில் நடக்கவே விடவில்லை. உன்னை என் தோளில் வைத்து நான் சுமந்து கொண்டே போனேன். நீ மிகவும் உபத்திரவப்பட்ட அந்த நாட்களில் உன்னை நான் என் தோளில் சுமந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை மிகவும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர், நம்மை மிகவும் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன், தாயினும் மேலான அன்பு கூறுகிறவர், தகப்பனினும் மேலான ஒரு பாசம் வைத்திருக்கிற ஒரு தெய்வம். இந்த ஆண்டு சொல்லுகிறார், நீ அறியாத வழியில நான் அவனை நடத்துவேன், நீ அறியாத வழியில நடத்துவேன். இன்றைக்கு கலங்கி போயிருக்கீங்க, தொடர்ந்து முயற்சி எடுத்து தோல்வி அடைந்து போனவர்களாக, ஒரு கலங்கி போனவர்களாக, எல்லாம் ஃபெயிலியராகவே முடியுதே என்று சோர்ந்து போனவர்களா நீங்க இருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அறியாத வழியில நான் அவனை நடத்த போறேன். உனக்கு தெரியாத வழியில அவனை அழைத்து கொண்டு போறேன். அங்க இருக்கிற அத்தனை இருளையும் வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்க போகிறேன் என்று இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் அறியாத ஒரு வழி இருக்கிறது, உங்களுக்கு தெரியாத ஒரு பாதை இருக்கிறது. அதில் தேவன் உங்களை அதிசயமாய் நடத்துவார். ஆதியாகமம் 21வது அதிகாரத்திலே ஆகார் தன் பிள்ளையோடு பட்ட பாடுகள், வனாந்தரத்திலே அவள் அடைந்த உபத்திரவத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்களை நம்ம அங்க பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆகாரை அனுப்பி விடுகிறான். துருத்தியில கொஞ்சம் தண்ணீரும் சில அப்பங்களையும் கொடுத்து போய்விடு என்று அனுப்பி விடுகிறார். இந்த ஆகார் புறப்படுகிறாள். எங்கே போவதென்று தெரியாது. பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அவள் அலைந்து திரிகிறாள்.
ஆதியாகமம் 21:14 சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்து தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோள்களின் மேல் வைத்து பிள்ளையையும் அவளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். எங்க போறதுன்னே தெரியாது, போகிறதுக்கு இடம் இல்லை. சிலருடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்குது, எங்க போறதுன்னே தெரியல, என்ன செய்யறதுன்னே தெரியல, பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னே தெரியல. இந்த வியாதி சுகமடைய இனி எந்த ஆஸ்பத்திரிக்கு போவது, எந்த மருத்துவரிடத்துல போவது தெரியல. ஏன்னா போய் 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 தோல்வி. அங்க போய் பார்த்தோம் விடுதலை இல்லை, இங்க போனோம் விடுதலை இல்லை. அலைந்து 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 திரிந்து வாழ்க்கை வேதனையான ஒரு சூழ்நிலையா மாறுது. இப்போ இனி எங்க போறதுன்னே தெரியல. ஒரு வனாந்திரத்திலே அலைந்து திரிகிற ஆகாரை போல சிலருடைய வாழ்க்கை. பெயர்சபாவின் வனாந்திரத்தில் ஆகாரம் அலைகிறாள். கொண்டு வந்த தண்ணீரும் தீர்ந்து போச்சு. இப்போ பிள்ளைய ஒரு செடியின் கீழே கடத்திட்டு இந்த அம்மா குடிக்கிறதுக்கு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா என்று தேடி போகிறார்கள். வனாந்திரத்தில் அங்கே அலைந்து அலைந்து எந்த பக்கமா அலைந்தாலும் தண்ணீரை கண்டுபிடிக்க முடியல. 16ஆம் வசனத்தில் இருக்கு, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாய்கிற தூரத்தில் போய் உட்கார்ந்து அந்த அம்மா அழுது. தன் கண் முன்னாடி மகன் மரிக்கிறான். அதுவும் எதனாலே? பசி. அம்மா பசிக்கிறது, எனக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று ஒரு பிள்ளை கேட்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒருவேளை ஆகாரத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற ஒரு தகப்பனும் தாயும் மிகப்பெரிய ஒரு மரண வலியை அனுபவிப்பார்கள், மிகப்பெரிய வேதனை அனுபவிப்பார்கள். எவ்வளவு பசியிலையும் ஒரு தாய் ஒரு தகப்பன் தன் பசியை அடக்கி கொள்வார்கள். தன் பசியை அடக்கி தன் பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்கள் தான் நல்ல ஒரு தாயும் தகப்பனும். இப்போ இந்த தாய் தன் பசி அடக்கி கொண்டாள். அவள் கொண்டு போன அப்பத்தையும் துருத்தியிருந்த தண்ணீரையும் தன் பிள்ளைக்கே கொடுத்தாள். இப்போ தீர்ந்து போச்சு. குழந்தை அம்மா பசிக்குது என்று கேட்கிறது. குழந்தைக்கு கொடுக்க ஆகாரம் இல்லை. அம்மா தாகமா இருக்குது, தண்ணீர் கொடுங்கள். பிள்ளைக்கு கொடுக்க தண்ணி இல்லை. சில வறுமையிலே வாடுகிற குடும்பங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். இன்னைக்கு தேசத்தில் அநேக குடும்பங்கள் இந்த நிலைமைதான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையில் ஏராளமான குடும்பங்கள் பொருளாதாரத்தில் நெருக்கப்பட்டு கடன் பாரம், வருகிற வருமானம் எல்லாம் வட்டிக்கே செலவழிந்து விடுகிறது. வருமானம் எல்லாம் கடனை அடைக்கவே போய்விடுகிறது. அத்தியாவசிய தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியல. ஆகாரம் இல்லை. சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது, குடும்ப சூழ்நிலை பிள்ளைகளுக்கு புரியாது. அந்த பிள்ளைகள் அம்மாட்ட கேட்குது, அம்மா பசிக்குதுமா. பிள்ளைகளுக்கு குடும்பத்தின் சூழ்நிலைகள் தெரியாது. தாய் வேதனையோடு இருக்கிறாள். ஐயோ, என் பிள்ளைக்கு ஒருவேளை ஆகாரத்தை கொடுக்க முடியவில்லை. எத்தனையோ தாய்மார்கள் இந்த நிலைமையில் இருக்கிறார்கள். எத்தனையோ தகப்பன்மார் இந்த நிலைமையில் இருக்கிறார்கள். கலங்க வேண்டாம். நீங்கள் அறியாத வழியிலே தேவன் உங்களை நடத்தி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். வனாந்திரத்தில் ஆகாருடைய நிலைமை இதுதான். தன் பிள்ளை சாக போகிறது, அவளுக்கு தெரிந்து விட்டது. அவளுக்கு தெரிந்த பாதையிலெல்லாம் ஆகார் அலைந்து குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுது ஒரு தீர்மானம் பண்ணுகிறாள், அவ்வளவுதான், முடிந்தது, என் பிள்ளையை காப்பாற்ற முடியாது, அவன் சாகிறதை என்னால் பார்க்க முடியாது, கத்திக்கொண்டே அழுது கொண்டே, பசிக்கிறது தாகமா இருக்கிறது என்று அந்த பிள்ளை அழுது கொண்டே சாகிறது.
பசியினால் சாகிறது. எவ்வளோ வேதனை, எவ்வளோ வேதனைங்க. நம்முடைய தேசத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பசியினால மரித்து கொண்டிருக்கிறது. தூரமா போய் உட்கார்ந்து இந்த ஆகாரம் அழுது கொண்டே இருக்கிறாள். வேதம் சொல்லுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிடு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். சத்தத்தை கேட்டார், கர்த்தர் சத்தத்தை கேட்டார். என்ன செய்தார் தேவன்? இந்த சூழலில் என்ன செய்தார்? 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். பாருங்க, இது வனாந்தரத்தில் இந்த அம்மா எத்தனை நாள் அலைந்ததோ தெரியல, எந்தெந்த வழியில அலைந்ததோ தெரியல. ஆனா விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியல, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல, எதிர்பார்த்த நன்மையை சுதந்திரிக்க முடியல, பிள்ளையை காப்பாற்ற முடியல. ஆனா முயற்சி எடுக்காம இல்ல, முயற்சி எடுத்தாள், அலைந்தாள், ஓடினாள், தேடினாள். நன்மையை பார்க்க முடியல. ஏன்னா அவளுடைய கண் குருடா இருக்கு. நன்மைக்கான பாதை அவளால் அறிந்து கொள்ள முடியல, விடுதலைக்கான பாதை அறிந்து கொள்ள முடியல, கண் குருடா இருக்கு. தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவளுடைய கண்ணை திறந்தார். கண் திறக்கப்பட்ட உடனே ஒரு புதிய பாதை தெரியுது. அது வரைக்கும் அந்த பாதை தெரியல. அந்த புதிய பாதை தெரிந்தது. அதுல போனா அந்த பாதையில் கொஞ்ச தூரத்திலேயே கிணறை காண்கிறாள், தண்ணீர் எடுக்கிறாள், பிள்ளைக்கு குடிக்க கொடுக்கிறாள். இவ்வளவு நாள் அதே தான் அலைஞ்சா, அதே பகுதியில தான் ஆகார் அலைந்து கொண்டிருந்தாள். ஆனா அந்த வழி தெரியல. ஏன்னா கண் குருடா இருக்கு. உங்க கண் குருடா இருக்கும் வரைக்கும் தேவன் உங்களுக்கா நியமித்திருக்கிற பாதையை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு தேவன் உங்க கண்களை திறக்க விரும்புகிறார். ஒரு சகோதரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா கணவன் ஏற்றுக்கொள்ளல. அவருக்கு பிடிக்கல. தன் மனைவியை கூட திட்டுவாங்க, நீ போகக்கூடாது, இயேசுவெல்லாம் ஒன்றும் தெய்வம் இல்லை, நீ போகக்கூடாது, நீயும் போகக்கூடாதுன்னு மிரட்டுவாங்க. ஆனாலும் இந்த அம்மா ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தில் உறுதியா இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டு வந்தாங்க. பல நெருக்கங்கள் கணவனால வந்த போதும் விடாப்பிடியாய் அவர்கள் ஆண்டவரை, நம்முடைய தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த சகோதரி தன் கணவனிடத்தில் சொல்லுவாங்க, நீங்களும் வாங்க, இந்த தேவனை ஆராதிக்க வாங்க, நாம இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், இணைந்து ஒரு மனமா ஜெபம் பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அவர் கேட்கவே இல்லை. தொடர்ந்து தொழில நஷ்டம், லட்சங்களை இழந்து, தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய அத்தனை இழந்து பறி கொடுத்து ஒன்றும் இல்லாம தரைமட்டமாய் அவர் போகும் வரைக்கும் இந்த சகோதரி சொன்னதை அவர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நம்பவுமே இல்லை. இப்போ ஒரு நாள் பாருங்க, நல்ல வசதியாய், நல்ல ஐஸ்வர்யமாய், சொந்தமாய் தொழில் செய்து, அநேகருக்கு வேலை கொடுத்து, ஆசீர்வாதமா இருந்த குடும்பம் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து ஒரு வாடகை வீட்டுல ஒரு வேலை இல்லாம, வருமானம் இல்லாம தத்தளிக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு இந்த சகோதரன், இந்த சகோதரி சொன்ன இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். இப்பதான் அவருடைய கண்ணு திறக்குது. இதுதான் வழி, நம்ம பிரச்சனைக்கு தீர்வு இங்கத்தான் இருக்கு, நம்முடைய தோல்விக்கு ஒரு ஜெயம் இங்கத்தான் இருக்கு, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சந்திக்கிற இழப்பு, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழி இதுதான்னு இப்பதான் கண்ணு திறந்தது. அந்த வாடகை வீட்டில்
இப்போ இந்த சகோதரன் தன் மனைவி சொன்னபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த சகோதரியோடு கூட கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்க வந்தாங்க. 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க இழந்ததை தேவன் அவங்களுக்கு திரும்ப கொடுத்தார். படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார். அவங்க எவ்வளவு இழந்தார்களோ அத்தனையும் திருப்பி கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கான வழியை தேவன் காண்பிப்பார். எப்பவுமே கர்த்தர் நேரடியாக இறங்கி வந்து மோசைக்கு காண்பித்தது போல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பிப்பது போல நமக்கு காண்பிப்பது இல்லை. சில மனிதர்கள் மூலமாய் காண்பிக்கிறார். சொந்த மனைவி மூலமாய், கணவன் மூலமாய், பிள்ளைகள் மூலமாய், பெற்றோர்கள் மூலமாய் தேவன் காண்பிப்பார். இதுதான்ப்பா நீ நடக்க வேண்டிய வழி, இதுதான் உன் ஆசீர்வாதமான பாதை, இதுதான் உனக்கு உயர்வை கொண்டு வருகிற பாதை என்று தேவன் மனிதர்கள் மூலமா, ஊழியர்கள் மூலமா காண்பிப்பார். அப்படி காட்டும் பொழுது நாம் தேவன் நம்மை நடத்துகிற அந்த வழிக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம அப்படியே இல்லை, நான் இத்தனை வருஷமா இந்த வழியில நடந்துட்டு இருக்கேன், எங்க தாத்தா காலத்திலேருந்தே நாங்க இந்த பாதையில தான் நடந்துட்டு இருக்கோம், நாங்க பரம்பரையா நாங்க போகிற பாதை இதுதான், நான் இதுல தான் போவேன்னு நீங்க போவீங்கன்னா உங்க வாழ்க்கையில நன்மையை பார்க்க முடியாது. தேவன் உங்களுக்கு காண்பிக்கிற அந்த பாதை அதுதான் உங்க விடுதலைக்கான பாதை. தேவன் அதை காண்பிக்கும் பொழுது நீங்க அதுக்கு ஒப்பு கொடுத்து தாழ்மையாக ஒரு சிறு குழந்தையை போல அந்த பாதையில நீங்க ஒப்பு கொடுத்து வருவீங்கன்னா அவரே உங்க கரத்தை பிடித்து அற்புதமா நடத்துவார். நீங்க அந்த பாதை அறிய முடியாத குருடரா இருக்கீங்க. 1 யோவான் 2:11 சொல்லுது, இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். யோவான் 12:40 சொல்லுது, கண்கள் திறக்கப்படாம நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை பார்க்க முடியாது. யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தை அறியும் பொழுதுதான் கண் திறக்கப்படுது. சத்தியத்தை அறிவிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உண்மையை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம கண் திறக்கப்படுது. நாம் உண்மை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்முடைய மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுது. அநேக நேரங்களிலே தேவன் நமக்காய் வைத்திருக்கிற பாதையை, அந்த வழியை நாம் அறிய முடியாத குருடர்களாய் இருக்கிறோம். தேவன் பல சந்தர்ப்பங்களில் பலர் மூலமாய் நமக்கு அந்த வழியை காண்பித்தோம், அந்த பாதையை உணர்த்தியும் நாம் ஒரு உணர்வில்லாதவர்களாய் இருக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மோடு பேசுவார், கர்த்தர் நம்மை உணர்த்துவார். நாம் அறியாத ஒரு வழியாக அது இருக்கும், நமக்கு தெரியாத ஒரு பாதையாக இருக்கும். தேவன் அதன் வழியாக நம்மை நடத்தி கொண்டு போக விரும்பும் பொழுது நாம் விட்டு கொடுக்க வேண்டாம். நாம் எதிர்பார்க்கிறது போல எல்லாவற்றிலும் தேவன் ஜெயத்தை கொடுப்பதில்லை. நாகமான் எதிர்பார்த்து வந்தார், எலிசா என்னை தொட்டு தடவி என் வியாதியை சுகமாக்குவார் என்று. ஆனால் அப்படி நடக்கவில்லை. எலிசா சொன்னார், யோர்தானில் போய் 7 தரம் முங்கி விட்டு போய்விடு. நாகமானுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாயிருக்கிறது. அவர் என்ன நினைத்தார்? தீர்க்கதரிசி என்னை தொடுவார், என் மேல் தன் கையை வைப்பார், எனக்காக ஜெபிப்பார், நான் சுகமாவேன். ஆனாலோ தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? நீ போய் யோர்தானிலே 7 தரம் முங்கி குணமாகிட்டு போ. அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாய் நாகமானுக்கு இருந்தது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் சில சூழ்நிலைகளில் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் செய்து நம்மை உயர்த்துவார் என்று நினைத்து கொண்டிருப்போம். இப்படியெல்லாம் செய்து நமக்கு இந்த நன்மையை கொடுப்பார் என்று காத்து கொண்டிருப்போம். ஆனால் பல நேரங்களில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நமக்கு தெரிந்த அந்த வழியில் தேவன் நம்மை நடத்துவதில்லை.
நமக்கு தெரியாத, நாம் எதிர்பார்க்காத வழியில் தேவன் நம்மை நடத்துகிறார். அப்படிப்பட்ட வழியில் தேவன் நம்மை நடத்த அவர் விரும்பும் பொழுது, அழைக்கும் பொழுது நீங்கள் அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது வசனம் சொல்லுகிறது, அவன் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். நான் எங்க போறேன்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், உன் கண்களை ஏறெடுத்து பார், உன்னால் எவ்வளோ பார்க்க முடியுதோ அத்தனை உனக்கு கொடுப்பேன். நீ நடந்து திரி, வலப்புறமும் இடது புறமும் நாலா திசையிலும் உன்னால் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ நடந்து திரி, உன் கால் மிதித்த தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். ஆனால் தேவன் அவனை நடத்தின போது தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாது புறப்பட்டான். அறியாத வழி, தெரியாத பாதையில் நம்மை நடத்துகிற ஆண்டவர். நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அவர் செய்வார். இன்றைக்கு ஒரு ஆகாரை போல இவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து தோற்று இனி நன்மைக்கு வழியே இல்லை என்ற ஒரு தீர்மானத்தோடு இருக்கிற அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நன்மைக்கான வழி இருக்கிறது. கர்த்தர் உங்கள் கண்களை திறந்து அந்த பாதை உங்களுக்கு காண்பித்து உங்கள் அத்தனை வேதனைகளை நீக்கி உங்களுக்கு சமாதானத்தை தர விரும்புகிறார். மிக கொடிய தரித்திரம், வியாதி, இழப்பு, நஷ்டம், தோல்வி, அவமானம், நிந்தை, தடைகளை சந்தித்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டு. நீங்கள் அறியாத வழியில் உங்களை நடத்துகிற தேவன் இருக்கிறார். அவருடைய கரத்தை இன்றைக்கு பிடித்துக் கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காய் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நாங்கள் அறியாத வழியில் எங்களை நடத்தி, எங்களுக்கு தெரியாத பாதைகளில் எங்களை அழைத்து கொண்டு வந்து, எங்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்குகிற நல்ல பிதாவே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயும் தடைகளை உடைப்பீராக, கோணலானவைகளை செவ்வையாக்குவீராக, குருட்டு கண்களை திறப்பீராக, இவர்கள் நடக்க வேண்டிய வழியை இவர்களுக்கு காண்பிப்பீராக, இவர்களை கரம் பிடித்து அதிசயமாய் நடத்தி பெரிய அற்புதங்களை காணப்பண்ண, பெரிய அதிசயங்களை காணப்பண்ண, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பெரிய 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 மிராக்கிள்கள் இன்றைக்கு நடப்பதாக என் தேவன் அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற அந்த வழியில் உங்களை அழைத்து கொண்டு போய் உங்களுக்கான நன்மை உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமேன். சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்